கடக ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி 6ஆம் இடமான இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக ஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த அந்த செவ்வாய் 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு வந்திருக்கிறாரு. இது கடக ராசி என்பர்களுக்கு ஒரு சின்னதான ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகளை கொடுத்தாலும் ஒரு சின்ன கடன் தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதியும் கூட இந்த கடகராசி என்பர்களுக்கு. இதனால தொழில் ரீதியான சில சொத்துக்களை கடனாக வாங்குவதற்குண்டான ஒரு அமைப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் தொழிலுக்காக சில சொத்துக்களை லீஸுக்கு, அதாவது ஒரு குத்தகைக்கு ஒரு நிலத்தை வாங்கி அந்த இடத்துல நீங்க சில விஷயங்களை, அதாவது உங்களுடைய தொழில் ரீதியான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கடகராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல வரணும்னு சொல்லிட்டு அதிகப்படியாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உழைக்கிறதுக்கு எந்த நேரமும் சோர்வை அடையவே மாட்டார்கள். ஆனாலும் மனநிலை ரீதியான சில சோர்வுகள் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். மனநிலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. யாராவது ஏதாவது இவங்களை ஒரு கடிந்து பேசினா கூட, ஒரு சின்னதா ஒரு கோபப்பட்டு இவர்களுடைய உறவுகளை, இவர்களை சார்ந்தவர்களே இவர்கள்கிட்ட ஒரு சின்னதா கோவப்பட்டா கூட அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அதுல இருந்து வெளியில வரவே மாட்டாங்க. என்னைக்கோ ஒரு நாள் சொன்னதை நினைச்சு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் போது இவர்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அந்த அளவுக்கு அந்த உடல் சோர்வுகள் இல்லாட்டி கூட அந்த மனதளவு அப்படின்றது இவர்களுக்கு எப்போதுமே ஒரு சின்ன ஒரு சோர்வு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து வெளியில வந்து இவர்களுக்கு உண்டான தொழில் ரீதியான முயற்சிகள்ல அதிகப்படியான மாற்றங்கள் செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கர்மஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த காலகட்டம் அந்த தொழிலுக்குண்டான வளர்ச்சிகளை கண்டிப்பா பார்ப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றங்களை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதனால் வரைக்கும் இருந்த அந்த சூழ்நிலை காரணமாக அந்த அலுவலகத்துக்கே போக பிடிக்காம அந்த வேலையை எப்படியாவது விட்டுறணும் அப்படின்ற ஒரு பிடிவாதமான ஒரு குணத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த அலுவலக மாற்று சூழ்நிலைகளை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களினுடைய கேரக்டரே கொஞ்சம் அப்படியே மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். எப்போதுமே ஒரு வெள்ளந்தியாக, ஒரு யாரிடமும் ஒரு சூதுவாது இல்லாம பழகக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கே தயங்குவார்கள். அதாவது என்ன பேசினா இவர்கள் நம்ம மீது எந்த விதமான ஒரு கோபமும் அடைய மாட்டார்கள் அப்படின்னு நின்னு நிதானமா யோசிச்சு பேசக்கூடிய ஒரு தன்மையை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இவர்களினுடைய கேரக்டரே பாத்தீங்கன்னா வேற விதமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த செவ்வாய் பூர்வீக சொத்துக்கள்ல சில வழக்குகளை தொடரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பாற்று உங்களுடைய சொத்துல கிடைக்கல அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வழக்குகளை நீங்க ஒரு ஃபைல் பண்றதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்பாவினுடைய சப்போர்ட்டை முழுவதுமாக பெறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. அதே நான் சொன்னேன் இல்லையா, பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு உண்டான ஷேரை நீங்க சண்டை போட்டாவது வாங்கக்கூடிய ஒரு நேரம். அததான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல முழுவதுமாக உங்களுடைய இயல்பான குணத்தில் இருந்து வேறுபட்டு செயல்படக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாலே, அந்த மறைவு ஸ்தானத்துல செவ்வாய் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணம் அப்படின்றது வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். ஒரு தைரியம், முரட்டுத்தனம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தைரியம் அதிகமாக இருக்கும். யார் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு தயக்கப்படுவீங்களோ அவங்க முன்னாடியே கண்ணுக்கு எதிராக நின்னு பேசக்கூடிய அந்த தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். என்ன வேணாலும் நீங்க என்ன சொல்லிக்கோங்க, நான் இதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்க்கு எதிராக நின்று போராடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு முழுவதுமாக வர
வரக்கூடிய ஒரு நேரம். ஆனால் இந்த காலகட்டம் ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல வர்றதுனால கணவர் மீது இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல வெறுப்புகள் தோன்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள்ல, அதாவது கணவன் மனைவி உறவுகள்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் தொடர்பான சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். அதனால இந்த இடத்துல மட்டும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் வெளியில தெரிய வந்து அதன் மூலமாக ஒரு கல் நெஞ்சமாக உங்களுடைய மனது மாறக்கூடிய ஒரு தருணம். அதாவது இதுவரைக்கும் எவ்வளவோ சில விஷயங்களை கடந்து வந்து ரொம்ப நீங்க சென்சிட்டிவாக இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்ப நடக்க போற சில விஷயங்களை கண்டு உங்களுக்கு அந்த மனது கூடம் ரொம்ப வலிமை வாழ்ந்ததாக, ஒரு வைரம் பாஞ்ச கல்லு மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ரொம்ப தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில இடத்துல உங்களால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்ச இந்த கடகராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல நான் செய்வேன் அப்படின்ற ஒரு துணிச்சல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. அந்த அஷ்டம சனி குறைந்து அந்த சனி பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு சில தோல்விகள் இருந்தாலும் அதை தொடர்ந்து முயற்சி செய்து அதுல இருந்து சாதகமான பலன்களை நீங்க அடைவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில அமைப்புகள் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருந்தா கூட இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை நீங்க விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா அதை முயற்சி செய்து அதை அடையக்கூடிய ஒரு தருணத்துலதான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இருக்க போறாங்க. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் உங்களுக்கு பயிற்சியாகி வர்றதுனால வாராகி அம்மனை தாராளமாக வழிபாடு பண்ணலாம். வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்றது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு மன தைரியத்தையும். இந்த வாராகிக்கு உண்டான ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு போர்க்காலத்துல அது போர் படை தளபதியாக வந்த ஒரு அம்மன் தான் இந்த வாராகி அம்மன். அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய அந்த ஒரு அனுகிரகம் அப்படின்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கும். எப்படி அப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வருது, உங்களை பார்த்து யாராவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யறாங்க அப்படின்னா இந்த வாராகியை வழிபடும் போது அதற்குண்டான ஒரு தற்காப்பு விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடி நடக்கும். நீங்க அந்த இடத்துல இருந்து தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தெய்வ பிரார்த்தனை உங்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கவசமாக. எப்படி படைத்தளபதி அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்டை காக்கிறதுக்காக அவங்க முன்னாடி நின்று போராடுவாங்களோ அதே மாதிரிதான் உங்களை காப்பாற்றுவதற்காக அந்த வாராகி அம்மன் முழுமையாக உங்களுடைய லைஃப்ல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த 45 நாட்கள்ல இருக்க போது. அதனால அந்த பிரார்த்தனைகளை இடைவிடாமல் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான சில விஷயங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.